இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பாக்யா இப்போ பொறுமையின் உச்சக்கட்டமாக இருக்காங்க. தன்னுடைய முன்னாள் கணவர் தன்னுடைய முன்னாள் தோழியோடு சேர்ந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டது மட்டும் இல்லாமல் குழந்தைய பெற்றுக்க போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு கூட பெருசாக அவங்க ஷாக் ஆகலை. ஒரே ஒரு ஷாக்கில் படிக்கட்டு இறங்கி வந்த போதே டக்குன்னு மனசில் ப்ராசஸ் பண்ணி பார்த்தாங்க, நமக்கு என்ன பிரச்சனை, அது அவர் பிரச்சனை, அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ அதை ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறது யார் அப்படின்னா ஈஸ்வரி தான். ஏன்னா ஈஸ்வரிக்கு இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி தான் புள்ள மேலேயும் பாசம் இருக்குது, அதே சமயத்தில் தான் பேர பிள்ளைங்க தம்முடைய புள்ள மேலே மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனால் மரியாதையாக இருக்க மாதிரி விஷயங்களை அவர் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறது கிடையாது. நிறைய சில்லறத்தனமான வேலைகள்லாம் செய்வார். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கல, விவாகரத்து வாங்கிட்டு சட்டப்படி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது நீங்கள் பிடிக்காமல் ஒன்றா வாடுறதுக்கு நீங்கள் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதை அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா பாக்கியாவுக்கு தெரியாமல் பின்னாடி ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு பாக்கியாவை கூப்பிட்டு போய் இதில் கோர்ட்டில் ஒன்றுமே இல்லை, வேறு ஏதோ கம்பெனி விஷயம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு கையெழுத்து போட வச்சு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாக்கியாவை டிவோர்ஸ் வாங்கினதுக்கு பிறகும் ஏமாற்றிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுலேருந்து எல்லா சில்லற வேலைகளும் செஞ்சார். இதில் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாக்கியா வீட்டை விட்டு துரத்த பார்த்தாரு. பாக்கியா காசு கொடுத்து இந்த வீட்டை வாங்கிட்டாங்க. திருப்பி இந்த வீட்டில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாக்கியாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம்லாம் அன்றைக்கி சஜஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா இந்த கணேஷ் அம்பதா விவகாரத்தில் பிரச்சனைலாம் பாக்கியாவால் தான் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் ஒரு நாள் பாக்கியாவை பற்றி தப்பாக பேசினார்னு சொல்லிட்டு செடியன் அவங்க அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கவர் அவரே சட்டக்காலரை பிடிச்சார். ஸோ இந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு இதுக்கு பிறகும் இப்படியே இன்னொரு குழந்தை வேற பிறக்க போகுது அப்படிங்கிறத சொன்னால் எப்படி நம்ம குடும்பம் ஏற்றுக்க போகுது, இவன் மேலே இருக்க மரியாதையும் போயிடும், இவன் இந்த குடும்பமே உடஞ்சி போயிடும், ஒதுக்கி வச்சுருவாங்க நம்ம பிள்ளைய அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ ஊருக்காக கவலைப்பட்டு பாக்கியாவுடைய மனசுக்காகலாம் கவலைப்படல ஈஸ்வரிக்காக. ஆனால் பாக்கியா கவலைப்படுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரே வீட்டில் ஒன்றா பேபின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதையே ஈஸ்வரி சும்மா சாதாரணமாக விட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால அதை கலைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கலைக்கிறதுக்கு ராதிகா ரெடியாக இல்லை. நான்லாம் ஏன் என் பிள்ளைய கலைக்கிறேன், எனக்கு குழந்தை வேணும், நான் குழந்தை பெற்றுப்பேன், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இந்த வீட்டில் இருக்கிறனால சொல்கிறீங்களா சொல்லுங்கள், என் வீடு கிளம்பி போயிடுறேன், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, அவருடைய பிள்ளைங்க கிட்ட இருக்கணும்னு சொன்னாருங்கிறதுக்காக எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு தக்குனூண்டு வீட்டில் நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. சொல்லி அவங்க கிளம்புனாங்க அப்படின்னா அவங்க கிளம்புனா வேறு வழியில் கிளம்பி தான் ஆகணும். இதில் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா செடியனே நாளைக்கு சட்டக்காலர் திருப்பி பிடிச்சி வெளில போய் முதல்ல அப்படின்னு துரத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கியா தான் ஐவரை போய் அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இந்த இடத்துலையும் தன்னுடைய குழந்தைங்க மனசில் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இவர் பண்ணுறதுனாலே கடைசியில் பழனிசாமி பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கிற விஷயம் தெரிஞ்சால் எழில் அவங்க கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் செடியை நான் கன்வின்ஸ் பண்ணி அப்பான்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது அம்மா ஒரு கல்யாணம் பண்ணிக்கல என்ன தப்பு, அவங்களுக்கு ஒரு துணை வேணாமா, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேணாமா, இவர் இப்படி பண்ணிட்டே இருப்பார், அவங்க பார்த்து தனியாக உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்போடு உண்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதை போகிற போக்க பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்